சிக்ஸ்தாய் சொல்வன்மை நாணலம் என்னும் நலனுடன் இரண்டலும் யானலத்து உள்ளதுவும் ஒன்று. பொருள் ஒருவனுக்கு நாவன்மை என்று சொல்லப்படும் சிறப்பு மற்ற எந்த சிறப்புகளோடும் ஒப்பிட முடியாத தனிச்சிறப்பாகும். தாக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தும்பல் சொல்லிங்கள் சோர்கள் பொருள் ஒருவனுக்கு ஆக்கமும் உயர்வும் கேடும் அவன் பேசும் சொல்லாலே வரும். பேசும்போது கவனக்குறைவான சொற்கள் வராமல் காத்துக் கொள்ள வேண்டும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழியதாம் சொல். பொருள் கேட்பவரை தன் வசப்படுத்தும் அன்பு கொண்டதாகவும் கேட்காதவர்களும் விரும்பி வந்து கேட்கும் படியாகும். பேசுவதே சிறந்த சொல்லாகும். திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின் லோங்கையில். பொருள் கேட்பவரின் தகுதி அறிந்து பேசலும் அக்கனும் பேசுவதும் விதச் சிறந்த அறமும் பொருளும் ஒருவனுக்கு வேறு இல்லை. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல்லச் சொல்லை நல்லும் சொல்லின்மை அறிந்து. ஒரு நாம் சொல்லும் ஒரு சொல்லை வேறொரு சொல்லா வெல்ல முடியாதபடி மறுக்க முடியாதபடி அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கொள்ளல் மாட்சியின் மாசற்றார்கோல். பொருள் பிறர் விரும்புமாறு தாம் பேச வேண்டும். அதே சமயம் பிறர் பேசும் போது அதில் உள்ள பயனுள்ள கருத்துக்களை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதுவே அறிஞர்களின் பண்பு. செவ சொல்லல் வல்லன் சோர்வில நஞ்சான் அவனை இகழ்வெல் யார்க்கும் அரிது. ஒரு கருத்தை விளக்கிச் சொல்லும் ஆற்றல் உடையவனாகவும் சொல்ல வந்ததை மறக்காதவனாகவும் சபையில் பேச அஞ்சாதவனாகவும் இருப்பவனை எவராலும் வெல்ல முடியாது. அத்திரைந்து தொழில் கழிக்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். பொருள் கருத்துக்களை கோவையாகவும் இனிய முறையிலும் சொல்லும் ஆற்றல் உடையவரை பெற்றால் இந்த உலகம் அவர் சொன்னதை விரைந்து கேட்டு செயல்படும்.
அறிவில்லாதவர்கள் பல சொற்களை பேச விரும்புவார்கள். ஆனால் குற்றமற்ற அறிஞர்கள் ஆராய்ந்து தேடினார் பயனுள்ள பொருளை மட்டும் சுருக்கமாக சொல்வார்கள். இணருயிர்த்து கூத்தனும் புல்லென்றே யாரும் உணர்மொழி தேராதார் சொல். பொருள்தான் கற்றதை மற்றவர் அறியும்படி விளக்கிச் சொல்லத் தெரியாதவர். பூக்கள் கொத்து கொத்தாக பூத்திருந்தாலும் மனம் வீசாத மலரை போன்றவர் ஆவர். சிக்ஸ்தாய் சொல்வன்மை நாணலம் என்னும் நலனுடைய இரண்டலம் யானலத்து உள்ளதுவும் ஒன்று. பொருள் ஒருவனுக்கு நாவன்மை என்று சொல்லப்படும் சிறப்பு மற்ற எந்த சிறப்புகளோடும் ஒப்பிட முடியாத தனிச்சிறப்பாகும். தாக்கமும் கேடும் மதனால் வருதலால் காத்தும்பல் சொல்லிங்கண் சோர்கள். பொருள் ஒருவனுக்கு ஆக்கமும் உயர்வும் கேடும் அவன் பேசும் சொல்லாலே வரும். பேசும்போது கவனக்குறைவான சொற்கள் வராமல் காத்துக் கொள்ள வேண்டும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழியதாம் சொல். பொருள் கேட்பவரை தன் வசப்படுத்தும் அன்பு கொண்டதாகவும் கேட்காதவர்களும் விரும்பி வந்து கேட்கும் படியாகும். பேசுவதே சிறந்த சொல்லாகும். திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின்லோங்கு இல். பொருள் கேட்பவரின் தகுதி அறிந்து பேசலடும் அக்கனும் பேசுவதும் விதச் சிறந்த அறமும் பொருளும் ஒருவனுக்கு வேறு இல்லை. மச்சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல்லச் சொல்லை சொல்லின்மை அறிந்து. ஒரு நாம் சொல்லும் ஒரு சொல்லை வேறொரு சொல்லா வெல்ல முடியாதபடி மறுக்க முடியாதபடி அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். வேட்பட்டாம் சொல்லி பிறர் சொல் பயன்கொள்ளல் மாட்சியின் மாசற்றார்கோள். பொருள் பிறர் விரும்புமாறு தாம் பேச வேண்டும். அதே சமயம் பிறர் பேசும்போது அதில் உள்ள பயனுள்ள கருத்துக்களை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதுவே அறிஞர்களின் பண்பு. செவ சொலல் வல்லன் சோர்வில நஞ்சான் அவனை இகழ்வெல் யார்க்கும் அரிது.
சபையில் பேச அஞ்சாதவனாகவும் இருப்பவனை எவராலும் வெல்ல முடியாது. அத்திரைந்து தொழில்களுக்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். பொருள் கருத்துக்களை கோவையாகவும் இனிய முறையிலும் சொல்லும் ஆற்றல் உடையவரை பெற்றால் இந்த உலகம் அவர் சொன்னதை விரைந்து கேட்டு செயல்படும். கால சொலக்காம் ஒருவர் கற்றறிவிலார் மாசற்றார் சொல்லார் தெரிந்த பொருள். அறிவில்லாதவர்கள் பல சொற்களை பேச விரும்புவார்கள். ஆனால் குற்றமற்ற அறிஞர்கள் ஆராய்ந்து தெரிந்தார் பயனுள்ள பொருளை மட்டும் சுருக்கமாக சொல்வார்கள். இணருயிர்க்கு கூத்தனும் புல்லென்றே யாரும் உணர்மொழி தேராதார் செல்.